நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல OS 12 இருந்துச்சுன்னா நான் பதிவு பண்ண போற இந்த செட்டப் கண்டிப்பா உங்க போன்ல இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு 12 முதல் அதுக்கு மேல உள்ள வெர்ஷன்ல நான் சொல்ல போற இந்த செட்டிங் அதாங்க 2G நெட்வொர்க் அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்தலாம். ஆனா பயன்படுத்துறதுனால அதோட பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிற ஒரு சில பதிவுகளை நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டூ ஜி நெட்வொர்க்கோட யூசர்ஸோட எண்ணிக்கை இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 இருந்து 300 மில்லியன் யூசர்ஸ் இந்தியால பரவி கிடக்குறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஒரு சில ஸ்டேட்டை நான் பதிவு பண்ணுவேன். பீகார், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் ஒடிஷா, இந்த மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அதிகமாவே இந்த ஃபீச்சர் போனை பயன்படுத்துறாங்க. அதாங்க பட்டன் போனை அதிகமா பயன்படுத்துறாங்க. சோ அந்த மாதிரி போன்கள்ல இந்த 2G தானே பயன்படுத்த முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 4G இருக்கு, 5G இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியால இன்னமும் இத்தனை மில்லியன் யூசர்ஸ் 2G பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜியோ என்ன சொல்றாங்கன்னா இது அப்படியே ட்ராய் கிட்ட கொண்டு போறாங்க. இந்த விஷயம் கூடிய சீக்கிரத்துல இந்த 2G நீங்க நிறுத்தணும். ட்ராய் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க என்ன வேலையை பாக்குறீங்களோ அதை நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஜியோ. இப்போ நம்ம போன்ல இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு பட்டன் இருக்கு. சோ இந்த பட்டனை வேணுங்கிறவங்க அதை பிளாக் பண்ணி வைக்கலாம். இல்ல நான் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போகும்போது இந்த 4G 5G எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த மாதிரி இடங்கள்ல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 2G பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த செட்டப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரெகுலரா இந்த செட்டப்பை பயன்படுத்தும் போது பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். இந்த 2G நெட்வொர்க்கை முதல்ல 1990 அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதாவது 1991 சரியா இந்த 2G சர்வீஸ பின்லாந்துல அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகளுக்கு அதை விரிவுபடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 2G-னால நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி முறைப்படி இந்த 2G-ய பயன்படுத்தினோம்னா நமக்கு நன்மைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை நான் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல பதிவு பண்றேன். ஒண்ணு, இதுல நன்மையே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு இந்த 2G நெட்வொர்க்கை நம்மளால பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த ஹேக்கர்ஸ் எதை பயன்படுத்துறாங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண், அடையாள எண், அதைத்தான் சொல்லுவோம் இன்டர்நேஷனல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி. சோ இதுக்குள்ள பூந்துருவாங்க. எப்படி பூந்துருவாங்க? அதுக்குன்னு பிரத்யேகமா ஸ்டிங்ரே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது டவருக்கும் மொபைலுக்கும் இடையில பூந்து ஒரு போலியான டவரை இவங்க கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த போலியான டவரை நம்முடைய மொபைல்ல அவங்க கிரியேட் பண்ணும் போது நமக்கு ஒரு முக்கியமான SMS-ஓ OTP-யோ வரும்போது அதை இந்த ஹேக்கர்ஸ் பயன்படுத்தி, சப்போஸ் அது பேங்க் சம்பந்தப்பட்ட OTP-யா இருக்கலாம், அந்த OTP-யை பயன்படுத்தி உங்க பேங்க்ல பல லட்சங்கள் இருந்தா ஆட்டையை போட்டுருவாங்க இந்த ஹேக்கர்ஸ். அதனால இந்த 2G-ய இப்ப இருக்க காலகட்டத்துல நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதான். 2G நெட்வொர்க்கை ஈஸியா ஹேக்கர்ஸால பிரேக் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி 2009 கிரிப்டோகிராபிக் நிபுணர் ஒருத்தர் இதை பகிரங்கமா டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்றாரு. அப்பனா பாத்துக்கங்களேன், இந்த 2G-ய பயன்படுத்துறதுனால நமக்கு எந்தவித நன்மையும் கிடையாது, தீமை தான் மிச்சம். இப்ப நான் உங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல இந்த 2G-க்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு பட்டனை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல நிரந்தரமா பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குண்டான செட்டப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை நான் இப்ப காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. போனோட செட்டிங்ஸ்குள்ள போலாம். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க் மோடுன்னு இருக்கு. அதுக்கு மேல பாருங்க அலோ 2G சர்வீசஸ். இந்த செட்டப் எந்த மொபைல்கள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா குறிப்பா ஆண்ட்ராய்டு 12க்கு அப்புறம் உள்ள OS-கள்ல இந்த செட்டப்பை நீங்க பார்க்கலாம். சரி, இது டிசேபிள் பண்ணி இருக்க, இது பெர்மனண்டா டிசேபிள் பண்ணி இருக்கா இல்ல நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படி உங்களுக்கு கேட்க தோணும். சோ அதுக்குண்டான டீட்டெயிலை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இப்ப 3G 4G 5G இருக்கு. சோ இதுல நீங்க ஏதாவது ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலன்னா நீங்க 2G-ய ஒரு காலுக்கு நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அதுவே நிரந்தரமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆப் நிச்சயம். சோ இந்த செட்டப்பை நம்ம எப்படி பிளாக் பண்றது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கூகுள்குள்ள போய் அதுக்கப்புறம்
ஆல் சர்வீசஸ் இருக்கும். அதுக்குள்ள போய் இந்த பாத்தீங்களா அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் அதுக்குள்ள போறேன். இங்க பாத்தீங்கன்னா டிவைஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் தெரியுமா? அங்க பாருங்க நெட்வொர்க்ஸ் இருக்கா, அது கீழே போறேன். போனா 2G நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன், அவாய்ட் 2G நெட்வொர்க் விச் ஆர் லெஸ் செக்யூர். என்ன போட்டிருக்காங்க? அது 2G நெட்வொர்க்கை நீங்க அவாய்ட் பண்ணுங்க, அது பாதுகாப்பு இல்ல, அது ஈஸியா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு பிரேக் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூகுள் இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டப்பை கொடுத்திருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்ல, நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுது இந்த செட்டப். ஸோ நான் இதை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். டிவைஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இதை நான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ண உடனே என்ன கேட்கும்னா, என்னுடைய போனோட அந்த பின்னோ பேட்டர்னோ இல்லைன்னா நான் வந்து பயோமெட்ரிக் ஏதாவது செட் பண்ணியிருந்தேன்னா அது கேட்கும். கண்டினியூ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். மறுபடியும் கனெக்ஷன் குள்ள போறேன், மொபைல் நெட்வொர்க் உள்ள போறேன். வா பாத்தீங்களா எனேபிள் ஆயிடுச்சா? இதை நம்ம வந்து நான் சாதாரணமா நம்மளே மேனுவலா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எமர்ஜென்சிக்கு நீங்க 2G பயன்படுத்தலாம். மற்றபடி பெர்மனண்டா யூஸ் பண்ணீங்கன்னா, நான் இடையில சொல்லியிருப்பேன் ஆப் நிச்சயம்ட்டு. இல்ல எனக்கு இது தேவையில்லைன்னா நீங்க நிரந்தரமா ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கேயும் சரி, அந்த டிவைஸ் ப்ரொடெக்ஷனை வந்து நீங்க ஆஃப் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல யாராவது சித்து வேலைகளை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் முதல்ல காட்டினல அந்த டிவைஸ் ப்ரொடெக்ஷன், அதை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த 2G நெட்வொர்க்கோட யூசேஜை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் கரெக்ட் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.